ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பார்க்ஸ் அகாடமி. ஸோ நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ டிஎன்எம்ஏடபிள்யூஎஸ் எக்ஸாம் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஜூன் லாஸ்ட்டில் வந்து நமக்கு வந்து எக்ஸாம் வந்து டேட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ரிவிஷன் கிளாஸ் மாதிரி நம்ம வந்து பிளான் பண்ணியிருக்கோம். சரியா? இதுக்கு வந்து ஒரு மெகா ரிவிஷன் ஷெட்யூல் வந்து நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். அதாவது வந்து என்ன அப்படின்னா, ஜிஎஸ்லையும் சரி, டெக்னிக்கல்லையும் சரி, எல்லா யூனிட்ஸையுமே நம்ம வந்து ரிவைஸ் பண்ணுறது மாதிரி, ப்ளஸ் பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட்டோட சேர்த்து பிளான் பண்ணியிருக்கோம். சரியா? இப்ப இது எப்படி இருக்கும் இந்த ரிவிஷன் அப்படின்ற மாரி கேட்டீங்க அப்படின்னா, ஒவ்வொரு யூனிட்லயும் அந்த இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் டாபிக். இப்ப பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஒரு 4 பாயிண்ட் 5 பாயிண்ட் இருக்கு அப்படின்னா, இதுலருந்து ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. அந்த மாரிலாம் இருக்கும்ல. அந்த மாரி இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் டாபிக்க ஃபுல்லா வந்து நம்ம வந்து ரிவைஸ் பண்ணுவோம். சரியா? அதான் இது. ஸோ இது வந்து என்ன அப்படின்னா, நீங்க ஆல்ரெடி நெறைய பேர் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. ஸோ லாஸ்ட் மினிட்ல நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படி இல்லாம, இது வந்து ஒரு ரிவிஷனுக்காக நீங்க யூஸ் பண்ணிக்கிறலாம். சரியா? ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணவங்களுக்கு அந்த எக்ஸாம் டயத்துல அந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸ ரிலீஃப் பண்ற மாரி நம்ம ஜஸ்ட் ஒரு ரிவிஷன் கிளாஸஸ் மட்டும் குடுக்குற மாரி. சரியா? எல்லாத்த பத்தின ஒரு ஐடியா வந்து ஒரு ஓரலா சொல்ற மாரி. சரியா? ஸோ ரொம்ப வந்து உங்களுக்கு இந்த கிளாஸஸ் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரியா? அதே மாரி பார்த்தீங்க அப்டின்னா, இதுல எல்லாமே பார்த்தீங்க அப்டின்னா, கம்ப்ளீட்டா ஃப்ரீ செஷன்ஸா தான் நம்ம குடுக்க போறோம். ஓப்பன் லைவ்ல. ஸோ வந்து இந்த வீடியோவ ஃபுல்லா வாட்ச் பண்ணுங்க. இத எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்லாம் நீங்க தெரிஞ்சுக்கலாம். சரியா? அதே மாரி பார்த்தீங்க அப்டின்னா, அ இது மூலமா உங்களுக்கு என்னென்னலாம் கிடைக்கும் அப்டின்ற மாரி பார்த்தோம் அப்டின்னா, நீங்க வந்து ஜஸ்ட் ஒரு 15 டேஸ்ல வந்து 150 பிளஸ் மார்க்ஸ் அப்டிங்கிற ரேஞ்ச். அதாவது வந்து என்ன அப்டின்னா, ஒரு பூஸ்ட் அப் மார்க் மாரி உங்களுக்கு கிடைக்கும். சரியா? ஆல்ரெடி நீங்க பிரிப்பரேஷன்ல இருந்தாலுமே, உங்களுக்கு வந்து என்னது ஒரு பூஸ்ட் அப் மார்க் மாரி இந்த பர்ட்டிகுலர் செஷன்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரியா? ஸோ கண்டிப்பா வந்து டெய்லி வந்து அட்டெண்ட் பண்ணிறணும். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங் இதுல. ரொம்ப சீரியஸா அட்டெண்ட் பண்ணீங்க அப்டின்னா, உங்களுக்கு ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். சரியா? ஸோ இந்த மெகா ரிவிஷன் ஷெட்யூல பொறுத்தவரை பார்த்தோம் அப்படின்னா, ஜெனரல் ஸ்டடீஸ்ல உங்களுக்கு எப்படி வந்து யூனிட்ஸ் ஆர்டர் இருக்கும் அப்படின்னா, எல்லா யூனிட்டுமே ரிவைஸ் பண்ணிருவாங்க. பாலிட்டி, ஜியோகிராஃபி, எக்கனாமி, ஐஎன்எம், யூனிட் 8, யூனிட் 9, ஜெனரல் சயின்ஸ், ஹிஸ்ட்ரி, கரண்ட் அஃபேர்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட மென்டல் எபிலிட்டி இருக்கும். டெக் பொறுத்தவரை பார்த்தோம் அப்படின்னா, இஎம் அண்ட் ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல், ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ், பில்டிங் மெட்டீரியல்ஸ் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பிராக்டிசஸ், சர்வேயிங், அதுக்கப்புறம் சாயில் மெக்கானிக்ஸ், ஜியோ டெக்னிக்கல் சொல்லுவோம்ல அந்த சப்ஜெக்ட், அதுக்கப்புறம் என்விரான்மெண்டல், ஆர்சிசி, ஹைட்ராலிக்ஸ், டிரான்ஸ்போர்ட்டேஷன், ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் அண்ட் எஸ்டிமேஷன். சரி, அந்த எல்லா யூனிட்டுமே நம்ம வந்து கொடுத்துருக்கோம் ரெண்டுலையுமே. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதை ஃபுல்லாக ரிவைஸ் பண்ணி முடிச்சுட்டு ஒரு 2 டெஸ்ட் உங்களுக்கு டெஸ்ட் 1, 2 அப்படிங்கிற மாதிரி 2 ஃபுல் டெஸ்ட் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஓகேவா? அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிளாஸஸுக்கான டைமிங் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, ஜென்ரல் ஸ்டடீஸ் வந்து என்ன அப்படின்னா 6 to 7:30 PM அப்படிங்கிற மாதிரி இருக்கும். டெக்னிக்கல் பார்த்தோம் அப்படின்னா 7:30 to 9 PM அப்படிங்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. சரியா? டெக்னிக்கல் மீன்ஸ் என்ன அப்படின்னா சிவில் இன்ஜினியரிங் சப்ஜெக்ட் தான் நம்ம எடுக்கக்கூடியது. அதே மாரி பார்த்தோம் அப்டின்னா, ஃப்ரீ கிளாஸ பொறுத்தளவு பார்த்தோம் அப்டின்னா, உங்களுக்கு வந்து ஒரு ரிவிஷன் ஷெட்யூல் ஆல்ரெடி குடுத்தாச்சு. ஸோ இது எப்பலருந்து ஸ்டார்ட் பண்ணுது அப்டின்ற மாரி கேட்டீங்க அப்டின்னா, ஜூன் 17 கமிங் மண்டேலருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. சரியா? ஸோ இந்த பர்ட்டிகுலர் கோர்ஸுக்கு நீங்க பார்த்தீங்க அப்டின்னா, எப்படி வந்து இத வாட்ச் பண்றது அப்டின்ற மாரி பார்த்தீங்க அப்டின்னா, Telegram குரூப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கோம். அத கிளிக் பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கிறலாம். ஆல்ரெடி ஜாயின் பண்ணியிருந்தா இக்னோர் பண்ணிறலாம். சரியா? அதே மாரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இந்த எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு 5 ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்க. நம்ம வந்து ஃபுல்லாவே படிச்சுருவோம். கடைசி டைம்ல ரிவைஸ் பண்ணும்போது கொஞ்சம் நமக்கு ஸ்ட்ரெஸ்ஸா, ப்ரெஷரா இருக்கிற மாரி ஃபீல் ஆகும். அதுக்காக தான் இந்த மாரி ஒரு ரிவிஷன் கிளாஸஸ் இந்த மாரி போட்டோம் அப்டின்னா, நீங்க ஜஸ்ட் அத வாட்ச் பண்றது மூலமா உங்களுக்கு கொஞ்சம் அந்த ஸ்ட்ரெஸ் குறையும். அதுவும் இல்லாம வந்து என்ன அப்டின்னா, அந்த லாஸ்ட் டைம் நீங்க லாஸ்ட் 10 டேஸ் வாட்ச் பண்றனால உங்களுக்கு அது ரிலவென்ட்டான கொஸ்டின் கேட்டாங்க அப்டின்னா, யோசிக்காம டக்குனு நீங்க ஆன்சர் பண்ணிறலாம் எக்ஸாம்ல. அதுக்கு அந்த மாரி ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல தான் இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாரி பார்த்தீங்க அப்டின்னா, இதுல வந்து அ யாரெல்லாம் இத வந்து அட்டெண்ட் பண்ணலாம் அப்டின்னா, ரொம்ப ரொம்ப சீரியஸா எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பாங்க. கண்டிப்பா இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணிறணும் அப்டிங்கிற மாரி, அந்த மாரி சீரியஸ் அஸ்பிரண்ட்ஸ்க்கு ரொம்ப சூட்டபிளா இருக்கும். பட் வந்து என்ன அப்டின்னா, கண்டிப்பா வந்து என்னது டெய்லி வந்து என்ன அப்டின்னா, அந்த லைவ் செஷன்ஸ்லாம் வாட்ச் பண்ணீங்க அப்டின்னா தான் உங்களுக்கு வந்து எஃபெக்டிவா இருக்கும். சரியா? கண்டிப்பா வந்து லைவ் அட்டெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அந்த லைவ் கிளாஸஸ்லாம் முடிச்சுட்டு உங்களுக்கு டெஸ்ட்டும் இருக்கு. ஸோ நீங்க வந்து ஒரு செல்ஃப் அனாலிசிஸ் பண்ணி பார்த்துக்கலாம். அது மூலமா எவ்வளோ நம்மளால மார்க் எடுக்க முடியுது, அந்த மாரி ஒரு செல்ஃப் அனாலிசிஸ்க்கு இது ரொம்ப சூட்டபிளா இருக்கும். ஓகேவா? ஓகே ஃபிரெண்ட்ஸ். தேங்க் யூ.